உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஒன்று இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், தனியார் மற்றும் அரசு காப்பகங்களினுடைய நிலைமை என்ன? சிறுவர்களுக்கு, குறிப்பாக ஆதரவற்ற சிறுவர்களுக்கு, யாருமில்லா சிறுவர் சிறுமியர்களுக்கு ரொம்ப உதவிபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் காப்பகங்கள். அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களால் இந்த காப்பகங்கள் நடத்தப்பட்டு இருக்குது. இந்த காப்பகங்களோட நிலைமை என்ன? இங்கே சிறுவர்கள் எந்த அளவுக்கு பராமரிக்கப்படுறாங்க? காப்பகங்களினுடைய நிலை எப்படியா இருக்குது? உரிய கட்டிடங்கள், உரிய வசதிகளோடு இருக்கா? அரசு நிர்ணயித்திருக்கிற, வகுத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இதெல்லாம் செயல்பட்டு இருக்கா? இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல சிவகங்கை பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் முழுவதும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 28 காப்பகங்கள் உள்ளன. இதில் தனியார் தொண்டு நிறுவனத்தால் நடத்தப்படும் காப்பகங்களில் பெரும்பாலும் அடிப்படை வசதிகள் இல்லாமலேயே உள்ளது. சிவகங்கையில் தனியார் சார்பில் நடத்தப்பட்டு வரும் இந்த காப்பகத்தில் 16 பெண் குழந்தைகளும் 11 ஆண் குழந்தைகளும் தங்கியுள்ள நிலையில், பெண் குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டுள்ள காப்பக கட்டிடத்திற்கு சுற்றுச்சுவர் இல்லாமல் பாதுகாப்பற்ற முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குழந்தைகள் காப்பகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இன்னும் ஆதரவற்ற குழந்தைகள், அதே மாதிரி ரொம்ப எளிமையான ஏழை குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இன்றைக்கி காப்பகத்தில் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு தரமான உணவு கிடையாது. அதே மாதிரி அந்த காப்பகத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. இங்குள்ள பெண் குழந்தைகளை அவர்கள் தங்கியிருக்கும் கூடத்தை கூட்டி சுத்தம் செய்ய சொல்கின்றனர். இந்த காப்பகத்தில் குழந்தைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற கழிவறைகள் மிகவும் குறைந்த அளவிலேயே உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இங்கு வழங்கப்படும் உணவு தரமற்ற முறையிலும் இருப்பதுடன், இதனை உண்ணும் குழந்தைகளின் ஆரோக்கியம் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு 20 பேர் 30 பேர் இருக்க சொல்லி அதுக்கான பணங்களை வாங்கிடுறாங்க. சரி, அந்த குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வசதி, சுகாதாரம், சரியான உணவு, அதே மாதிரி மருத்துவ சிகிச்சை முறையாக கிடைக்குதா அப்படின்னா இல்லை. குழந்தைகள் நலக்குழு அமைக்கப்பட்டு அதன் மூலம் அரசு இந்த காப்பகங்களை கண்காணித்து வரும் நிலையிலும் இதுபோன்று செயல்படுவது என்பது அதிகாரிகளின் கவனமின்மையை காட்டுவதாக கூறும் சமூக ஆர்வலர்கள், அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை. கவனமின்மை அப்படிங்கிறத தாண்டிலும் அலட்சியமின்மை, அலட்சிய போக்கோடு நடந்து கொள்கிறாங்கன்னே சொல்லலாம். இவ்வளவு மோசமான நிலையில் அந்த காப்பகம் இயங்கிட்டு இருக்கு. ஒரு சுற்றுச்சுவர் கூட இல்லாமல் அந்த பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் இணைஞ்சிருக்காங்க சிவகங்கையிலிருந்து நேரலையில். அதே போல் சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. சிந்தலை, இந்த தொகுப்பில் பார்த்தோம் எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் அந்த காப்பகம் இயங்கிட்டு இருக்குன்னு. ஒரு சுற்றுச்சுவர் கூட இல்லை, பாதுகாப்பு அம்சங்கள் எதுவுமே இல்லை, சரியான உணவு தயாரிப்பு, அதற்கான இடம் எதுவும், இந்த மாதிரியான வசதிகள்லாம் இல்லாமல் இந்த காப்பகம் எப்படி இயங்கிட்டு இருக்குது? அதிகாரிகள் இதை பார்த்திருக்காங்களா? அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு ஏதாவது எடுத்து செல்லப்பட்டிருக்கா? என்ன மாதிரியான சூழல் பதிவு செய்யலாம் சிந்தனை? தெய்வேந்திரன், அதாவது இன்றைய தீர்வுபாலத்தில் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எங்கேனும் ஒரு குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலோ அல்லது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாலோ மிகப்பெரிய அளவில் அது ரீச் ஆகும். அதேபோல் இதற்காக அரசியல்வாதிகளும் பல்வேறு அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கொத்தாக குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாம் வாழும், அதாவது ஆதரவற்ற நிலையிலும் அல்லது அனாதிகளாக இருப்பவர்களும் அவர்களுக்கு தனியார் மற்றும் அரசு காப்பகங்களில் வைத்து கண்காணிக்கப்படுகிறார்கள். இதற்காக அரசு சட்டங்களில் இளஞ்சிறார் நீதி சட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி சொல்லப்பட்ட எந்த விஷயங்களுமே அந்த காப்பகங்களை நடத்துபவர்களும் சரி, அதனை கண்காணிக்க வேண்டியவர்களும் கண்காணிப்பதாக தெரியவில்லை என்பதை தான் நம்ம செய்தியாளர் எடுத்து போட்டிருக்கோம். அந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு கீழே உள்ள அதிகாரிகள் வரை, சமூக நலத்துறை அதிகாரிகள், குழந்தைகள் நல அதிகாரிகள் என்று யாரை கேட்டாலுமே ஒரு சரியான பதில் யாரிடமும் இல்லை. ஏதோ ஒரு இரும்புத்திரை போட்ட ஒரு பகுதி போலவும், அதாவது மர்ம தேசத்தை பற்றி கேட்பது போலவும் அவர்கள் நினைக்கிறார்கள். இது பற்றி தெளிவாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு மழுப்புகிறார்கள். அதாவது ஒரு தெளிவான பதில் எந்த அதிகாரிகளிடமும் இல்லை. ஆக ஒரு சிறுவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் நாட்டிற்கு என்பதெல்லாம் அவர்களுக்கு புரிந்திருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட அவர்களுக்கான எந்த அடிப்படை உரிமைகளும் இருப்பதாக தெரியவில்லை. நீங்கள் பார்க்கும் இந்த காப்பகத்தில் கூட அந்த சுற்றுச்சுவர்கள் கிடையாது. இது மட்டுமல்ல, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் 27க்கும் மேற்பட்ட காப்பகங்கள், முக்கியமாக அரசு காப்பகங்கள் 2 இருக்கிறது, தனியார் காப்பகங்கள் 20க்கும் மேற்பட்ட காப்பகங்கள் இருக்கிறது. எங்குமே இது போன்ற ஒரு விஷயங்கள் கிடையாது. அந்த சிறுவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வயது என்ன, எங்கு படிக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு முறையாக வழங்கப்படுகிறதா, அவர்கள் பாதுகாப்பாக நடத்தப்படுகிறார்களா, அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் எப்படி அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள்,
என்பது குறித்து எந்த ஒரு தெளிவான விளக்கமும் அரசு தரப்பிலிருந்து யாரும் கொடுப்பதாக தெரியவில்லை. இப்படி ஒரு மோசமான நிலையில்தான் காப்பகங்கள் இயங்கி வருகிறது தேவேந்திரன். செந்திலை, அந்த காப்பகத்தில் தற்பொழுது யாராவது காப்பகர்கள் இருக்காங்களா? அங்கு பணிபுரியக்கூடியவர்கள் இருக்காங்களா? காப்பகத்தில் தங்கியிருக்கக்கூடிய சிறுமிகள் யாரான்னு இருக்காங்களா? அவங்கக்கிட்ட இது குறித்து எதுவும் பேச முடியுமா செந்திலை? அதாவது காப்பகங்களில் பொறுத்தவரை மாணவர்கள், அதாவது சிறுவர்கள், அதாவது ஆண்கள் பெண் குழந்தைகள் இருக்கும் இடத்திற்கு நாம் உள்ளே சென்று அவர்களை கேட்பதற்கு அவர்கள் யாரும் அனுமதிப்பதில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் என்பது உட்பட உள்ள என்ன நடக்கிறது என்பதை நமக்கு அவர்கள் தெரியப்படுத்துவதில்லை. இங்கு மட்டுமல்ல, நாம் சிவகங்கையில் இருக்கும் பல்வேறு காப்பகங்களிலும் இதே நிலை தான் நீடிக்கிறது. மதுரை மாவட்டத்திலும் இதே நிலை நீடிக்கிறது. கிட்டத்தட்ட அது அந்த பகுதிக்குள் யாரும் நுழைய முடியாது, என்னமும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அஃபீஸ் செய்யப்படுகிறார்கள். அதாவது பாலியல் ரீதியான தொந்தரவுகளெல்லாம் அவர்கள் இருக்கிறது என்பது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொத்தாம் பொதுவாக வருகிறது. அப்படி குற்றச்சாட்டுகள் குறித்து நாம் விசாரிக்க போகும்போது அப்படி எதுவுமே இல்லை என்று மூடி மறைக்கப்படும் நிலை தான் அதிகரித்து வருகிறது. நம்மோட சமூக ஆர்வலர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தான் அந்த சிறார் காப்பகங்கள் இருக்குதா? அதை பற்றி சொல்லுங்கள். தமிழகத்தில் எந்த இல்லங்களுமே சட்டத்தின் அடிப்படையில் கிடையாது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் 28 இருக்குது. 2829 மாணவிகள் தங்கி படிக்கிறாங்க. இந்த எந்த ஒரு இல்லமுமே அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் பிரகாரம் கிடையாது. அரசாங்க சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? குழந்தைய தங்கணும்னா தனியாக படிக்கிறதுக்கு தனி அறை இருக்கணும். அதே போல் உணவுக்கு தனி அறை இருக்கணும். அது நோய்வாய்ப்பட்டால் அதுக்கு தனியான அறை இருக்கணும். நூலக வசதி இருக்கணும். தன்னம்பிக்கையை வளர்ப்பு எடுக்கக்கூடிய முறையில் கல்வி போதிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தையல், ஓவியம் உள்ளிட்டு, கம்ப்யூட்டர் பயிற்சி உள்ளிட்டு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் எந்த இல்லத்திலேயாவது இருக்கா அப்படின்னா எந்த இல்லத்திலுமே கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தில் எதுவுமே கிடையாது. அரசாங்க நிதி என்பது ஒரு குழந்தைக்கு 5000 ரூபா கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் அது முறையாக செலவழிக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ கட்டடமும் சரியில்லை. இப்போ அரசாங்க அதுக்கான தனி மாவட்ட குழந்தை நல பாதுகாப்பு அலுவலர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியலை. வர்றாரா தூங்குறாரா அப்படின்னே தெரியலை. அரசாங்க இல்லங்கள்லேயே பாதுகாப்பு கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தகவல் வந்தது. மூடி மறைச்சிட்டாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலே அப்படின்னு சொன்னால் மாவட்டம் முழுமைக்கு இருக்கக்கூடிய தனியார் இல்லங்களில் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி குழந்தைகளும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தைகளை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குறதோ அதை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவது எந்த வகையில் ஏற்கவே முடியாது. ஒரு மனித தன்மையற்ற செயல், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். ஆனால் இன்றைக்கு அப்படி எந்த இதுவுமே இன்றைக்கி நடக்கலை. அதை பாதுகாக்க வேண்டிய அலுவலர்களும் அந்த சட்டத்தை கராராக அமுல்படுத்த வேண்டிய அலுவலர்களும் அதை முறையாக செய்வது கிடையாது. எனவே தமிழக அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் இதில் சீரியஸாக கவனம் செலுத்தணும். சட்டத்தை கராராக அமுல்படுத்தணும். அதில் தப்பு இழைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும் அப்படின்ற முறையில் நாங்கள் கேட்டுக்கிறோம். உணவு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. காலையில் கஞ்சி ஊற்றுறாங்க. கஞ்சியை குடிச்சிட்டு எப்படி அந்த குழந்தைகள் அதுக்கு ஒரு போதிய அதுகளே ஆதரவற்ற குழந்தைகள், ஒரு ஆதரவற்ற குழந்தைன்றதுனாலேயே இன்றைக்கி எல்லா விதத்திலும் அது புறக்கணிக்கப்படுறாங்க. இன்றைக்கி நீங்கள் சேலஞ்சாக கூட சொல்லலாம். அது அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டு அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தோடு இன்றைக்கி இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். தெய்வேந்திரன், இப்போது நாம் இருக்கும் இந்த காப்பகத்தின் நிலையை நீங்கள் நேரடியாக பாருங்கள். சுற்றுச்சுவர் இதுதான் கேட்டு. சுற்றுச்சுவர் நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட எந்த ஒரு பாதுகாப்பு வசதியும் இல்லை. யார் வேண்டுமானாலும் எப்போது வேணாலும் உள்ளே வரலாம். இதுதான் நிலை. அது மட்டுமல்ல, தண்ணீர் குடிப்பதற்கு உள்ள பகுதி, பாத்ரூம் வசதிகள் உள்ளிட்ட எந்த வசதியுமே சுகாதாரமாக இல்லை என்பதை நீங்கள் நேரடியாக பாருங்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த பகுதிக்குள் உள்ளே மட்டும் யாரையும் அனுமதிக்க விடுவதில்லை. அந்த நிர்வகிப்பவர் மட்டுமல்ல, வேறு யாருமே அவர் அனுமதிக்க விடுவதில்லை, உள்ளே விடுவதில்லை. அது மட்டுமல்ல, அதிகாரிகள் இதை கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இங்கே அரசு அதிகாரிகள் இந்த வழியில் பல பேர் போகிறார்கள், வருகிறார்கள். குழந்தைகள் நல அதிகாரிகள் வருகிறார்கள், மாவட்ட ஆட்சியர் செல்கிறார். ஆனாலும் கூட இந்த காப்பகம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல ஏராளமான காப்பகங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு காப்பகத்தின் நிலையை நீங்கள் நேரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிந்துவிடும். இந்த காப்பகங்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறது, இந்த காப்பகங்களுடைய நிலை என்ன, இந்த குழந்தைகளுடைய நிலை என்ன. ஏனென்றால் இவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை. இவர்களுக்கு ஏன் இப்படி வைத்திருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்றெல்லாம் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை. அவர்களுக்கு பெற்றோர் கிடையாது, ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை மையப்படுத்தி இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது.
தொடர்ந்து குழந்தைகள் காப்பகங்கள் மிக மோசமாக இருக்கிறது. அதனெல்லாம் வரைமுறைப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் ஏராளமான ஒரு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. எனவே நிச்சயமாக அரசாங்கம் இதில் ஒரு தெளிவான வரைமுறையை கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக இந்த குழந்தைகள் காப்பகத்திற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் இருக்கிறது. தெய்வேந்திரன். செந்திலை, ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கு கேட்பதற்கு ஆள் இல்லாமலாம் இல்லை, நாம் இருக்கிறோம், ஊடகங்கள் இருக்கின்றது, அதை தாண்டி அரசு இருக்கின்றது. அவர்களுக்கு சரியான விஷயங்கள் சென்று சேர அங்கே இருக்கக்கூடிய காப்பக உரிமையாளர்கள் அல்லது ஊழியர்கள்ட்ட சென்று கேளுங்க, ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. ஏன்னா எந்த அம்சமும் சரியான அம்சமும் இல்லாத நிலையில் நம்ம அவங்களுக்கு எப்படி தொந்தரவாக இருக்க முடியும்? இது தொந்தரவாக இருக்கா இல்லையான்னு தான் நாமளே பதிவு செய்ய வேண்டிய இக்கட்டில் இருக்கிறோம். கேளுங்க, அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த ஊழியர்கள் போல இருக்கிறது, அவர்கள் காப்பகத்திற்குள் சென்றிருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க என்ன மாதிரியான சூழல்னு பதிவு செய்யலாம். சிந்தலை. தெய்வேந்திரன், இப்போது இந்த காப்பகத்தினுடைய நிர்வாகி உள்ளே இருக்கிறார், அவரிடம் கேட்போம். அதாவது என்ன மாதிரியான ஏன் இப்படி மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது என்பது குறித்து அவரிடமே நேரடியாக கேட்போம். பொதுவாக அதிகாரிகளை குற்றம் சொல்கிறார்கள், சமயத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் நமக்கு தெரியவதில்லை. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். இப்போது இந்த உங்கள் காப்பகத்துக்குள்ளே வந்து இந்த காம்பவுண்டில் இந்த மாதிரி ஒரு வசதிகள்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ அதிகாரிகள் இதை கண்காணிக்கிறாங்களா? அந்த குழந்தைகள் நலக்குழு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதுக்காக வந்து ஒரு ப்ரொப்போசல் ரெடியாக இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதை அது செய்கிறதுக்காக ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா இதுக்கு அந்த காம்பவுண்டு செவருக்காக கட்டுறதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ சீக்கிரம் வந்து வேலை நடக்க போகுது. இல்லை, அதாவது இப்போது உணவுகள் என்ன கொடுக்குறீங்க, அவங்களுக்கான பாதுகாப்பான சுகாதாரமான இடங்களாக இங்கே இருக்குதா அப்படிங்கிறத பற்றி காட்டுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்கிறீங்க? ஏன் இப்படி காம்பவுண்டு கூட இல்லாத அளவுக்கு இருக்குது, இங்கே மட்டும்தான் இப்படி இருக்கா, எல்லா பக்கமும் இப்படி தான் இருக்கா? இல்லை இது வந்து நீங்கள் சொன்னாலும் கூட அவங்க வந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்களா, என்னென்னு பதிவு பண்ணுங்கள். இல்லை, அதாவது இது வந்து ஒரு என்ஜிஓ மூலமாக நடத்தக்கூடியது. அதுக்காக நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ப்ரொப்போசல் கொடுத்து அந்த காம்பவுண்ட் செவரு மற்ற சுகாதாரம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதுக்காக நாங்கள் ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம். மேலும் நகராட்சியிலையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அதாவது லெட்டராகவே கொடுத்துருக்கோம். நகராட்சியில் வந்து சுற்றுப்புற இந்த காம்பவுண்ட் எங்களுடைய காம்பவுண்டுக்கு அடுத்தாப்பில் வந்து ஒரு சாக்கடை நீர் வந்து வருது வெளியிலேருந்து, அதாவது பொதுவான சாக்கடை வந்து உள்ளே வருது பக்கத்தில் எங்கள் அந்த காம்பவுண்ட் செவருக்கு அடுத்தாப்பில். அதனால் எங்கள் குழந்தைகளுக்கு அது பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை வந்து சாக்கடை கட்டி விடணும், ப்ராப்பரான ஒரு சாக்கடை கட்டாமல் இருக்குது. அதுக்காக வந்து நம்ம நகராட்சி ஆணையர்கிட்ட வந்து நாங்கள் லெட்ரு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு சாக்கடை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. முன்னாடி நகராட்சி தலைவர் இருக்கும்போதே, மிஸ்டர் அர்ஜுனன் தலைவராக இருக்கும்போதே அது சொந்தமான அவரே நேராக வந்து பார்த்துட்டு போனாங்க. அது ஒரு டீமே வந்து பார்த்தாங்க, இந்த இடத்துல சாக்கடை கட்டி நம்ம அதை சரியாக திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாக்கடை நீர் வந்து மேற்கொண்டு பக்கத்தில் உடையார் ஊர் நீர் இருக்குது, அங்கே போய் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா. அதாவது இப்போது என்ன கேட்குறேன்னா, இப்போ இதெல்லாம் வந்து முறையாக கட்டுமானமாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தானே அதிகாரிகள் அந்த அனுமதியை கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாதப்போ எப்படி இதுக்கு அனுமதி கொடுக்கும்? இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த ஹோமு. அப்போ வந்து இப்போ அந்த காம்பவுண்ட் சுவர் தான் எங்களுக்கு இப்போ அது கட்டுறதுக்கான ப்ரொப்போசல் ரெடியாக இருக்குது, அது ரெடியாக பண்ண போகிறோம் இப்போ. அதனால் காம்பவுண்ட் சுவர் தான் ஒரு ப்ராப்ளம் எங்களை பொறுத்த மட்டும். மற்றபடி அந்த வெளியில் உள்ள சாக்கடை அது வந்து நகராட்சி ட்ரைனேஜ் அது உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு ப்ராப்பராக வந்து முன்னாடி உள்ளாட்சி நமக்கு நகர்மன்ற தலைவர் வந்து பார்த்து அதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. உங்கள் தகவலுக்கு நன்றி. தெய்வேந்திரன், பணியாளர்கள் இருக்கிறார்கள், வாங்க சும்மா வாங்க, என்ன இருக்குது? இப்போ நீங்கள் அந்த உணவு என்ன மாதிரி கொடுக்குறீங்க அந்த பிள்ளைகளுக்கு? உணவு சாப்பாட்டில் என்ன மாதிரி சமைக்கிறீங்க? இப்படி வாங்க சும்மா வாங்க, அதில் என்ன இருக்குது? வாங்க சாப்பாடு எப்படி கொடுக்குறீங்க, எப்படி வந்து உணவுகள் என்ன மாதிரி கொடுக்குறீங்க வழக்கம்? காலையில் சாதம், ஏதாச்சும் குழம்பு, சாம்பார், இந்த மாதிரி ரசம் வைப்போம். மத்தியானமும் அதே மாதிரி தான். நைட்டுக்கும் வெளியிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு வரும், ஒரு நைட் டிஃபன் கொடுத்துருவோம். இல்லை, இப்போது இது வந்து ஓப்பனாக இருக்குது, இதில் வந்து ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குமா? யாராவது குடிச்சிட்டு வரவங்க அல்லது வந்து ஏதாவது தப்பான நபர்கள், அந்த மாதிரி சமூக விரோதிகள், அந்த மாதிரி ஏதாவது வந்து இல்லை அந்த மாதிரி எது இருக்கா? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இந்த பிள்ளைகள் அச்சுறுத்தல் இல்லாமல் இங்கே இருக்காங்களா? இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை. பிள்ளைங்களாம் நல்லா பாதுகாப்பாக தான் இருக்காங்க. என்ன எங்களுக்கு காம்பவுண்ட் சுவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், அவ்வளோ. வேறு ஒன்றும் அச்சுறுத்தல்லாம் எதுவுமே இல்லை பிள்ளைங்க. நன்றிங்க, நன்றி. தெய்வேந்திரன், கேட்டிருப்பீர்கள். அதாவது எல்லாமே அவர்கள் சொல்லும் பதில்கள் எல்லாமே
பண்ண போகிறோம், செய்ய போகிறோம், இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும் என்கிற ஒரு நிலையைத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக ஒரு காப்பகம் அமைய வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், எப்படியெல்லாம் அது நடத்தப்பட வேண்டும் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படியெல்லாம் அந்த இருந்தால் மட்டுமே அந்த காப்பகங்கள் நடத்துவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும். அது தனியாராக இருந்தாலும் சரி, அரசு கட்டிடமாக இருந்தாலும் சரி. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை என்பதை நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். பாருங்கள், இந்த காப்பகத்திற்குள்ளே அந்த சிறுமிகள் தங்கியிருக்கும் இந்த காப்பகத்துக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு இடம் இருக்கிறது, அவர்கள் எப்படி அவருடைய உடைமைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஒரு ஸ்லாப் இருக்கிறது, ஒரு பெரிய மண்டபம் போன்ற ஒரு ஹால் இது. அதில் ஸ்லாப் இருக்கிறது. அந்த ஸ்லாப்புகளில் கட்டை பைகளிலே அவர்கள் உடைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இங்கே இருக்கிறது. இங்கே படுக்கைக்காக பாய்கள் கொடுத்திருக்கிறார்கள். சுகாதாரம் சுத்தம் எல்லாம் பெரிய அளவில் இல்லை என்பதை நாம் நேரடியாக பதிவு செய்கிறோம். அது மட்டுமல்ல, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சொல்வது என்னவென்றால், இதற்கெல்லாம் முக்கியமான காரணமாக அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும். சட்டங்கள் மிகச் சிறப்பாக இயற்றப்பட்டிருக்கிறது. சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட அந்த சட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தானே இது போன்ற தவறுகளை தடுக்க முடியும். ஆனால் அப்படி அது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இதனை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை. இது யாரோ அனாதைகள் அல்லது யாரோ ஆதரவற்றவர்கள் இலவசமாக அரசினுடைய ஃபண்டில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்கிற ஒரு எதேச்சையான அல்லது ஒரு அசாதாரணமான ஒரு போக்கு, இந்த போன்ற ஒரு போக்கு இருப்பதாலேயே இது போன்ற தவறுகள் நடக்கிறது. எனவே அதிகாரிகள் சட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் முழுக்க இந்த அப்பாவி சிறுமிகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. தெய்வேந்திரன், செந்திலை, நீங்கள் காட்சிப்படுத்தினதுல இருந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே அங்கே இல்லை போல இருக்குது. ஒரே ஒரு ஒற்றை அறை, அது ஒரு மண்டபம் மாதிரியான விஷயம்னு சொல்லியிருந்தீங்க. ஒற்றை அறையில் அவ்வளவு பேரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது சரியா? அந்த அறைக்கு போதுமான காற்று வசதி இருக்கிறதா? ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சமோ அல்லது காற்றோ இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. இந்த மாதிரியான சூழல், இந்த மாதிரியான கட்டமைப்பை எப்படி பார்க்குறாங்க? வெறும் சுற்றுச்சுவர் மட்டும் அங்கே பிரச்சனையாக தெரியல, அதை தாண்டி உட்கட்டமைப்பு வசதியே சரியில்லாமல் எந்த ஒரு விஷயமுமே இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்? அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க? சிந்தலை, தேவேந்திரன், நீங்கள் பார்க்கலாம். அதாவது சிறுமிகள் காற்றோட்டம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. நாம் இங்கே நின்ற ஒரு 5 நிமிடங்களிலேயே முழுக்க வேர்த்து வருகிறது. அந்த அளவிற்கு இங்கே சுத்தமாக காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் நம்மோடு இருக்கும் சமூக ஆர்வலரிடம் திருப்பி மீண்டும் கேட்போம். சார், இப்போது இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது, நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க, அதிகாரிகள் எதையுமே கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் இழைக்கப்பட்டதா சொல்கிறாங்க. அந்த பாலியல் ரீதியான அப்யூசஸ் நடக்குது. அது மட்டுமல்ல, அவங்க எங்கே திடீர்னு வெளியில் அனுப்பப்படுறாங்க. இங்கேன்னு இல்லை, பொதுவான ஒரு கருத்தை இப்போ நம்ம பேசுகிறோம். திருச்சியிலெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போன ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது உயர்நீதிமன்றத்தில் அதெல்லாம் வழக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான தீர்வு இருந்தால் சரியாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அதனால தான் அது இல்லங்கள், காப்பகங்கள் அப்படின்ற முறையில் சொல்கிறான். அதை அதில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்கான ஒரு தனித்த பயிற்சி என்பது அவசிய தேவை. அது வாட்ச்மேனாக இருக்கலாம், அங்கே வேலை செய்யக்கூடிய சூப்பரண்டராக இருக்கலாம், அல்லது பாதுகாவலராக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் குழந்தைகளை சம்பந்தமான ஒரு தனியான ஒரு பயிற்சி என்பது அவசியம் இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது ஓரளவு அந்த பாலியல் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். சட்டம் கடுமையாக இருக்கணும் அப்படின்றதான். ஏன்னா சில நேரங்களில் சட்டங்கள் எல்லாருமே வெளிப்படுத்துவது அந்த சட்டங்கள் தான். மேலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அதை காப்பாடுங்க கேட்போம். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன கேள்வி சார். இப்போது அந்த காற்று வசதி இல்லாமல் இருக்குல்ல சார், இந்த மாதிரி இருக்கும்போது இல்லை இருந்தாலும் கூட காற்று வசதி நல்லா இருக்குது. இதை விட நல்லா, ஏன்னா 4 சுற்றி ஜன்னல் வச்சுருக்கான். இனிமேல் இதை விட ஜன்னல் இதை விட ஜன்னல் இனிமேல் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஜன்னல் வச்சுருக்கோம். நம்ம காப்பகம் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருப்போம், இப்படியெல்லாம் நாங்கள் வசதிகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த அளவுக்கு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கும்போதே தெரியுதில்ல எவ்வளோ மோசமாக அது இருக்குது, அல்லது காற்றோட்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் அதிகாரிகள் இது எப்படி ஒத்துக்கிறாங்க, எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? இல்லை, மரங்கள் நிறையா இருக்குது, காற்றோட்டம் நல்லா இருக்குது. காற்றோட்டமே உங்களுக்கு தான் இருக்கிற மாதிரி, எனக்கெல்லாம் அப்படி. எங்களுக்கு நல்லா ஃபேன் இப்போ எத்தனை ஃபேன் இருக்குது நீங்களே பார்க்குறீங்க. ஒருவேளை இப்போ ஃபேன் போடானாலும் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஆனால் காற்றோட்டம் இதை விட நல்ல அதிகமான காற்றோட்டம் உள்ள இடம் தான் இது. ஆனால் கொசுக்கள் எப்படின்னா, அது பொதுவாக மரங்கள் நிறையா இருக்குது. கொஞ்சம் கொசு பக்கத்தில் வேறு கண்மாய் இருக்குது, ஊரணி இருக்கிறதுனால கொஞ்சம் கொசுக்கள் வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம நகராட்சி மூலமாக அது மருந்து வைக்கிறதுக்கு அது அவங்கள பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நம்ம அந்த வேலிக்காத்தான்லாம் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டோம். ஒரு இது வச்சு ஜேசிபி வச்சு கம்ப்ளீட்டு சுத்தம் பண்ணோம். நன்றிங்க. தெய்வேந்திரன், அதாவது காப்பகங்களில் பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமே இந்த நிலை இருக்கிறது என்று நாம் சொல்லவிட முடியாது. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இந்த நிலை இருக்கிறது. காப்பகங்களை பொறுத்தவரை எத்தனை குழந்தைகள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் யார் எந்தெந்த ஊரை சேர்ந்தவர்கள், யாரால் கைவிடப்பட்டவர்கள் என்ற ஒரு விவரம் எல்லாம் யாரும் கொடுக்க தயாராக இல்லை.
அது மட்டுமல்ல, அந்த சிறுமிகள் அவர்கள் என்ன வயதாகிறது, எந்த பள்ளியில் படிக்கிறார்கள், அவர்களுக்கு உடல் ரீதியான எது பாதிப்புகள் இருக்கிறதா, அவர்களுக்கு முறையான உணவு வழங்கப்படுகிறதா, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, அல்லது இல்லை என்றால் அவர்கள் ஏன் இறந்தார்கள் என்ற பல்வேறு விவரங்களை காப்பகங்கள் வெளிப்படையாக தெரிவிப்பதில்லை. எனவே தமிழக அரசு இது தொடர்பாக ஒரு மக்கள் குழுவை அமைக்க வேண்டும். ஏற்கனவே குழந்தைகள் நல அமைப்பு என்று இருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அமைப்பில் இருக்கும் ஹானரரி போஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் மட்டுமே ஓரளவுக்கு பேசுகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்கிறார்கள். இருப்பினும் கூட இன்னும் பொதுமக்களும் அது உள்ளே சேர்த்த வேண்டும், சில சமூக அமைப்புகளையும் உள்ளே சேர்த்த வேண்டும், சமூக நல அமைப்புகளையும் சேர்த்த வேண்டும். அப்படியெல்லாம் சேர்த்தினால் மட்டுமே ஓரளவிற்கு இங்கே வெளிப்படைத்தன்மை இருக்கும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக இங்கே ஒரு மர்மமான இடமாகவே இது இருக்கும். மர்மமாக இந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்களா இல்லையா, என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், என்ன மாதிரியான பாதிப்புகளுக்குள்ளாகிறார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரிய வரும். அப்படி செய்வதற்காக தமிழக அரசு நிச்சயமாக ஒரு கண்காணிப்பு குழுவை புதிதாக அமைக்க வேண்டும். அப்படி அமைக்கப்படும் அந்த குழு மூலமாக முழுக்க அவர்களுக்கு தேவையான அனைத்து, அதாவது வெளிப்படைத்தன்மை, ஒரு வெள்ளை அறிக்கை போன்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள காப்பகங்களின் நிலை என்ன என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக ஒவ்வொரு மாதமும் வெளியிட வேண்டும். இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் மட்டுமே இது போன்ற கொடுமைகளை தடுக்க முடியும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். தெய்வேந்திரன். செந்திலை பெருமாள், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பதிவு செஞ்சுருக்கிறீங்க, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாமக்கல் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் நம்ம காப்பகங்களினுடைய நிலைமை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். சிவகங்கையில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தும் ரொம்ப மோசமான நிலைமையில் ஒரு காப்பகம் இயங்கிட்டு இருக்கிறத நம்ம வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இருட்டில் இருக்கக்கூடிய அந்த காப்பகத்தினுடைய நிலைமை, தற்போது நாமக்கல்ல என்ன மாதிரியான நிலைமை, அங்கு காப்பகம் எப்படி செயல்பட்டு இருக்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டும் வகையில் பல தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் குழந்தைகள் காப்பகங்கள் இயங்கி வருகின்றன. ஆனால் சில குழந்தைகள் காப்பகங்களில் குழந்தைகள் துன்புறுத்தப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். குழந்தைகளை ஏற்கனவே ஆதரவற்ற குழந்தைகள்லாம் பெற்றோர்களாக கைவிடப்பட்டு அந்த குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. இருக்கிறவங்க அந்த காப்பகத்தில் வழி நடத்துகிறவங்கிற பேரில் அவங்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தி அவங்கள ஆபாச வார்த்தைகளால் திட்டி குழந்தைகள் இதெல்லாம் தற்கொலைக்கு கூட போயிருக்குதுங்க. இது சம்மந்தமாக நான் பல அதிகாரிகிட்டால புகாரும் கொடுத்துருக்குறேன். ஆனால் அவங்க அவங்கள கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த விசாரணையுமே எடுக்கலை. இப்படி பல காப்பகங்களில் இன்னும் இது மாதிரி எத்தனை காப்பகங்கள்லாம் குழந்தைகளுக்கு எதிரான போக்கு கொள்கையை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இது நல்ல சூழ்நிலைக்கு குழந்தைகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும். இது கொல்லிமலை பகுதியில் உள்ள குழந்தைகள் காப்பகம். இங்கு நாமக்கல், கரூர், ஈரோடு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதரவற்ற குழந்தைகள் 50 பேர் படித்துக் கொண்டிருக்கின்றனர். போதிய இட வசதி இல்லாத காரணத்தால் மின்சாரம் இல்லாத ஒரு அறையில் பல வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் உணவக தேவைகளை கூட மாணவர்கள் தாங்களாகவே செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் கீழ் அந்த காப்பகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தொண்டு நிறுவனங்களில் மாணவர்களுடைய சித்திரவதை கூடங்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டு இருப்பது பெரிய வேதனைக்குரிய விஷயங்களாக இருக்கிறது. மாணவர்களையே சமைக்க வைப்பது, அங்கிருக்கக்கூடிய கழிவறைகளை தூய்மை செய்ய வைப்பது, பல காப்பகங்களில் மாணவிகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு தவறான நடவடிக்கை உட்படுத்தக்கூடிய ஏராளமான செய்திகள் தினம்தோறும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளிவரக்கூடிய அவலமான சூழல் என்பது இருக்கிறது. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதாக கூறி அவர்களின் இளமையை வறுமையின் பிடியில் அளிப்பது வருத்தத்துக்குரியது என கூறும் சமூக ஆர்வலர்கள் இது போன்ற காப்பகங்களில் உரிய ஆய்வு நடத்த வேண்டும் என கோரிக்கையும் வைக்கின்றனர். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். நாமக்கல்ல என்ன மாதிரியான ஒரு நிலைமை, காப்பகங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ந்து சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு எவ்வளவு காப்பகங்கள் இயங்கிட்டு இருக்குது, இந்த காப்பகங்களினுடைய நிலைமை என்ன, எவ்வளவு மாணவிகள் அங்கே தங்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்குது, அவங்களை எப்படி பராமரிக்கிறாங்க, காப்பகங்களினுடைய நிலைமை என்னவா இருக்குது, பதிவு செய்யலாம் ரியாஸ். வணக்கம் தேவேந்திரன். அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் மொத்தமாக குழந்தைகள் காப்பகம் 56 குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 56 குழந்தைகள் காப்பகத்தில் சுமார் 3400லிருந்து 600 குழந்தைகள் இந்த காப்பகங்களிலே ஆதரவற்ற குழந்தைகளாக தங்கி பயின்று வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா இந்த காப்பகங்களை பொறுத்த வரைக்கும், தனியார் காப்பகங்களை பொறுத்த வரைக்கும் 52 காப்பகங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதிலும் அரசின் சார்பில் பொறுத்த வரைக்கும் அரசின் சார்பில் 4 காப்பகங்களும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பிட்டு
பார்க்கும்போது தனியார் காப்பகங்களை பொறுத்த வரைக்கும் முறையாக விதிமுறைகள் வந்து பின்பற்றப்படுவதிலே ஒரு மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. குறிப்பாக அந்த ஒவ்வொரு காப்பகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 50 குழந்தைகளுக்கு 16 ஊழியர்கள் வந்து அந்த பகுதி அந்த 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 காப்பகங்களில் வந்து பணியமர்த்தப்பட வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 40 சதுர அடி இடம் வந்து தேவைப்படுகிறது. 50 குழந்தைகளுக்கு 2000 சதுர அடி இடம் வந்து தேவைப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கு தங்கி படிக்கிற அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 7 குழந்தைகளுக்கு ஒரு கழிப்பிட வசதியும் அதே போல் வந்து 10 குழந்தைகளுக்கு வந்து ஒரு குளியல் அறையும் என்ற விதம் வந்து அந்த பகுதி அங்கு தனியார் இருக்கிற காப்பகங்களில் வந்து அமைக்கப்பட வேண்டும். ஆனால் சேலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான தனியார் காப்பகங்களில் அது போன்ற வசதிகள் வந்து செய்யப்படவில்லை. தனியார் காப்பகங்களில் எந்த மாதிரியான முறையை பின்பற்றப்பட்டு வருகிறது என்பது குறித்து பேசுவதற்காக சமூக ஆர்வலர் நம்ம இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசுகிறான். சார் வணக்கம். சார், சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பகங்களுடைய குறிப்பாக தனியார் காப்பகங்களுடைய நிலைமை என்னவா இருக்குங்க? இப்போ பெரும்பாலான தனியார் காப்பகங்கள் எப்படி செயல்பட்டு வருதுன்னா வணிக ரீதியாக தான் செயல்பட்டு இருக்காங்க. சேவை ரீதியாக செயல்படுறது குறைய தொடங்கி வணிக ரீதியாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தனியார் காப்பகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க ஃபாரின் ஃபண்டையும் ஃபாரின் டொனேஷனையும் டார்கெட் பண்ணியே குழந்தைகளை இது பண்ணுறாங்க. முழுமையாக ஆதரவு இல்லாத குழந்தைகளை சேர்த்துறதுக்கு பதிலாக பெற்றோர்கள் வந்து குறைந்த அளவிலான ஒரு பணம் பெற்றுக்கொண்டும் தனியார்கிட்ட ஃபாரின் ஃபண்டு இல்லை வேறு பெரிய ஆட்கள்கிட்ட ஃபண்டு வாங்கிட்டு தான் குழந்தைங்கள்ட்ட நடத்திட்டு வராங்க. இதில் பெரும்பாலான தனியார் விடுதிகள் சுகாதார இன்மையும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் இயங்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இது தொடர்பாக அதிகாரிகள் வந்து எந்த வகையில் கண்காணிக்கிறாங்க? அதிகாரிகளோட விதிமுறைகள் எப்படி ஏன் பின்பற்றாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகாரிகளோட ஆய்வு எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு நாளில் வருடத்தில் ஒரு முறையோ 2 வருடத்தில் ஒரு முறையோ தான் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு இது வந்து அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு விட்டுறாங்க. அதிகாரிகளோட ஆய்வு வந்து தொடர்ந்து தினசரியோ இல்லை மாதாந்திரமோ வார நாட்களிலோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த முறைகேடுகளோ நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு காப்பகங்களுடைய கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் ஒரு பாதுகாப்பு வசதிகள் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுக்கு அதிகாரிகள் வந்து தொடர்பு ஆய்வில் மேற்கொண்டால் மட்டும்தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதே வந்து இந்த குறிப்பாக தனியார் காப்பகங்கள் எப்படி செயல்படுது என்பது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அவர் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நான் இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா அரசினுடைய காப்பகம் குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் 4 காப்பகங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. சேலம் ஐந்தரு மாளிகை பகுதியில் நான் நின்றுட்டு இருக்கிற குறிப்பாக அன்னை சத்யா அம்மையார் நினைவு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் ஒன்று, அதே போல் பெத்தநாயகம்பாளையம் பகுதியில் ஒரு காப்பகம், அதே போல் சேலம் அதாவது நீதிமன்ற வளாகத்தில் கூர்நோக்கு இல்லம், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் துவக்கி வைக்கப்பட்ட கருணை இல்லம். அந்த குறிப்பாக அந்த கருணை இல்லத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமய அறநிலைத்துறை கீழ் கட்டுப்பாட்டில் அது இயங்கி வந்துட்டு இருக்கு. அந்த காப்பகத்தில் ஜெயலலிதாவால் துவக்கப்படும் போது 25 குழந்தைகள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அங்கு ஊழியர்கள் பற்றாக்குறை பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக வெறும் 2 குழந்தைகள் மட்டுமே அங்கே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. தற்போது நான் இருக்கிற இந்த ஐந்தரு மாளிகை இந்த காப்பகத்தில் இருக்க இந்த காப்பகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இங்கு வந்து இங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 57 பெண் குழந்தைகளும் 8 ஆண் குழந்தைகளும் இங்கே வந்து தங்கி படித்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நாம் இதற்காக பிரத்யேகமாக அனுமதி பெற்று இந்த காப்பகத்தினுடைய நிலை என்ன என்பது குறித்து பார்ப்பதற்காக அதிகாரிகளிடம் சிறப்பு அனுமதி பெற்று நம்ம தற்போது உள்ளே செல்வதற்கான பல அனுமதியை பார்த்தோம். தற்போது இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 தளங்களாக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இங்கே குழந்தைகள் வந்து தங்க வைக்கப்பட்டு அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்திலே வந்து துவக்கப்பள்ளியும் இங்கே வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த உள்ளாரியே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காப்பகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பகத்தில் கண்காணிப்பாளர் கிடையாது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 காப்பகங்களும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கண்காணிப்பாளர் வந்து கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதால வந்து இங்கு வந்து அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பணிசுமை வந்து ஏற்பட்டிருக்கு. தற்போது இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூடத்துக்கு வந்து சென்றதால வந்து நம்மளால் அவங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளால் வந்து கேட்க முடியல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுவோம். அம்மா வணக்கம். நீங்கள் இங்கே என்ன பொறுப்பில் இருக்கீங்க? நீங்கள் இங்கே குழந்தைங்களை எந்த வகையில் பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்கள் நான் ஆசிரியையாக இருக்கிறேன், இடைநிலை ஆசிரியை. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இங்கே இருக்குதுங்க சார். அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்கள வந்து இங்கே சேர்த்துறாங்க. அவங்களுக்கு வந்து இலவச உணவு, இலவச பாய், பெட்ஷீட்டு எல்லாமே தராங்க. அப்புறம் இலவச பாடப்புத்தகம், இலவச பை எல்லாமே தராங்க. சாப்பாடு வந்து காலையில் சாப்பாடு வந்து டிஃபன் ஏதாவது போடுவாங்க. மத்தியானம் சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல்லாம் போடுறாங்க. அப்புறம் நைட்டுக்கும் ஏதாவது டிஃபன், சாயந்தரம் சுண்டல் போடுறாங்க. டெய்லி ஒரு பழம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னே வந்து 750 ரூபா கொடுத்தாங்க. இப்போ 1400 ரூபா தராங்க. நல்லா சிறப்பாக செய்கிறாங்க.
குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா வசதிகளும் செஞ்சு தராங்க. இதுக்கு முன்னே வந்து சமூக நலத்துறையில் இருந்தது, இப்போ சமூக பாதுகாப்பு துறைக்கு வந்த பின்னாடி நல்லா செயல்படுது. ஒன்றும் பயமில்லை. குழந்தைங்கள வந்து அப்பா அம்மா இல்லாதவங்க இன்னும் டெவலப் ஆகணும்னா, அதாவது வில்லேஜ் ஏரியாலாம் தெரியல இப்படி ஒரு காப்பகம் இருக்குதுன்ட்டு, அவங்களாம் டிவி பார்த்து தெரிஞ்சுட்டு கொண்டு வந்து குழந்தைங்கள சேர்த்தலாம். எல்லா செலவும் கவர்மெண்ட்டே கொடுக்குதுங்க சார். குறிப்பாக இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடுகள் வந்து சரியில்லைன்னு குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அதை பற்றி உங்களோட கருத்து என்ன வருது? இதுக்கு முன்னே 750 ரூபா கொடுத்தாங்க சார், அதனால் அது பத்தலை. ஆனால் இப்போ வந்து 1400 ரூபா தராங்க. இப்போ வந்து சிறப்பாக இருக்குங்க. வெஜிடபிள் பிரியாணியும் போடுறாங்க, முட்டை போடுறாங்க, சிக்கன் போடுறாங்க, மட்டன் போடுறாங்க. இப்போ வந்து சிறப்பாக செய்கிறாங்க. இதுக்கு முன்னே இருந்ததை குழந்தைங்க சொல்லுது, ஆனால் இப்போ சிறப்பாக இருக்குதுங்க சார். இங்கே குறிப்பாக இங்கே வந்து எவ்வளோ ஊழியர்கள் இருக்கணும், இங்கே எவ்வளோ ஊழியர்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க, அந்த ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதா சொல்கிறாங்களே? ஆமாங்க சார். குழந்தைங்களுக்கு வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு 6 ஹெல்ப்பர் இருக்காங்க, சமைக்கிறதுக்கு 2 குக்கு இருக்காங்க, ஸ்கூல் கூட்டி போக ஒரு ஆயா இருக்காங்க, சூப்ரண்டு காலியிடம் 2 ஹெல்ப்பர் வந்து காலியிடமா இருக்குங்க, ஆசிரியர் இடம் 3 இடம் காலியாக இருக்க. ஒரே ஆசிரியர் இருக்கிறனால லீவு கூட போட முடியலைங்க சார். நானே லீவு எடுக்காமல் ஏதோ ஒரு மணி நேரம் பர்மிஷன் எடுத்துக்கிட்டு போயிட்டு உடனே வந்துடுறதுங்க. லீவ் போட முடியும். வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இல்லைங்க சார். இதனால நைட் வாட்ச்மேன் இல்லைங்க, சூப்ரண்டு இல்லைங்க, அக்கௌண்டன்ட் இல்லைங்க, டைப்பிஸ்ட் இல்லை, இது எல்லாமே ஸ்வீப்பர் இல்லை. எல்லாம் இவர் ஹெல்ப்பர் 4 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்குங்க. இங்கே 60 குழந்தைங்க மேலே படிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ பற்றாக்குறை இருக்கும்போது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க இந்த பற்றாக்குறையை? எல்லாரும் கலந்து இந்த வேலையை செஞ்சுக்கிறோங்க சார். ஒரு பிள்ளையும் வரக்கூடாதுன்னு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லா வேலைகளை முடிச்சுக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து கலந்தாலோசித்து எல்லா வேலையும் குறையில்லாமல் முடிக்கிறோம். வாங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக இங்கே வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சமூக விரோதிகள்லாம் உள்ள புகுந்து தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. உங்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு வசதிகள் என்ன மாதிரி வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக இங்கே வாட்ச்மேன் இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்துக்கிறீங்க குழந்தைங்களாம் நீங்கள்? சார், நாங்கள் வந்து பிள்ளைங்கள்லாம் குளிக்க வச்சிருவோம் சார். காலையில் தூங்கி முடிச்சு அதுக்கு பெல் அடித்து சாப்பாடு போட்டு, ஹைஸ்கூலுக்கு வந்து 45 பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு டப்பாவில் போட்டு பொரியல் குழம்பு எல்லாம் ஊற்றி நாங்கள் அமுச்சு விட்ருவோம். அப்புறம் சாயந்தரம் 5:30 மணிக்கு போய் நாங்கள் வந்து பஸ்ஸில் 56 எங்களுக்கு வருது, அதனால் அது போய் கூப்பிட்டு வந்துடுவோம். காலையில் 56 உள்ளே வந்துடுவாங்க. அமுச்சு வச்சுட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். அது வந்து ஏதோ ஒரு பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு, அது நம்ம தெரியல. உங்களுக்கு பாதுகாப்புக்காக எந்த மாதிரி வசதிகள் நீங்கள் கேட்டிருக்கீங்க? என்ன வாட்ச்மேன்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாம் சார், வாட்ச்மேன் இல்லை. அப்பப்போ போலீஸ்காரங்க வந்து எங்களை கேட்பாங்க, வாட்ச்மேன் இல்லையாம்மா அப்படிமா. அதனால் இல்லைங்க சார், இன்னும் யாரும் போடலை, நாங்களும் வர்றவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் ஏதாவது நைட்டில் ஏதாவது வந்தாலும் நாங்கள் தான் இங்கே படுத்துக்கிறோம். லேடிஸ் தான், வார்டன் 2 பேர் இங்கே இருப்பாங்க. நாங்கள் தான் போய் கேட் திறந்து அங்கே போய் வெளியே போக மாட்டோம். உள்ளாரியே நின்று என்ன சார் வேணும், யாரை பார்க்கணும் அப்படின்னா, இல்லைம்மா சும்மா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ச்மேன் இல்லையா உங்களுக்கு அப்படிம்பாங்க. சார் நான் வாட்ச்மேன் சார், நாங்கள் லேடிஸ் தான் இருக்கிறோம். அதுதான். சரிம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவேந்திரன், குறிப்பாக இந்த காப்பகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஊழியர்களுடைய பற்றாக்குறை அதிக அளவில் இருக்குது. இங்கே தங்கி படிச்சுட்டு இருக்கிற இந்த ஆதரவற்ற குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வாட்ச்மேன் இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம இங்கே இருக்கிற சமையல் அறை மற்றும் இது அருகிலே வந்து துவக்கப்பள்ளி இருக்குது. அதனோட நிலைமை குறித்தும் தற்போது அடுத்த கட்டங்களில் பதிவு செய்யலாம். தேவேந்திரன், ரியாஸ், அந்த காப்பகத்தோட நிலைமை குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. ஊழியர் பற்றாக்குறை இருப்பதாகவும் சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி அங்கு சமையல் மாதிரியான விஷயங்கள் எப்படி செய்யப்படுது, அதற்கான ஊழியர் பற்றாக்குறை இருக்கிறதா? அங்கே வந்து என்ன மாதிரியான அமைவில் இருக்குது அந்த கட்டிடம் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, போதுமான வசதிகள் இருக்கா? பதிவு செய்யலாம் ரியாஸ். தேவேந்திரன், குறிப்பாக நான் இப்போ இந்த இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் அயந்திர மாளிகையில் இருக்கிற அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகம். இந்த காப்பகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 குழந்தைகள் இங்கே வந்து தங்கி படித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த காப்பகத்துடைய கட்டிடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கட்டிடமாக வந்து இங்கே காட்சி அளிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கட்டிடம் கட்டி பார்த்தீங்கன்னாக்கா 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. இன்னும் இந்த கட்டிடத்தை வந்து பராமரிப்பு பணிகள் வந்து செய்யப்படாதால் இந்த கட்டிடத்தை வந்து ஒரு ஆபத்தான நிலையில் தான் இந்த கட்டிடம் வந்து இயங்கி வந்துட்டு இருக்கு. தற்போது தமிழக அரசு சட்டப்பேரவையில் வந்து இதற்கான நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இது அந்த கட்டுமான பணிகள் இன்னும் இதுவரை துவக்கப்படவில்லை. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் விளையாடுவதற்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொழுதுபோக்குக்காக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் சில பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து இங்கே வந்து பொருத்தியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வந்து இங்கே வந்து செயல்பாட்டுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் வந்து நிலவிட்டு இருக்கு. இந்த காப்பகத்துக்குள்ளாரே இங்கே நடுநிலை பள்ளி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நடுநிலை பள்ளிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா
இங்கே இருக்கிற இந்த சாக்கடை கழிவுகளால் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிக்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. தற்போது நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக இங்கே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற இந்த சாக்கடை கழிவுகள்லாம் இந்த பகுதியிலே வந்து தேங்கி இருக்கிறதால இந்த பகுதியில் வந்து ஒரு கடுமையான சுகாதார சீர்கேடு மற்றும் துர்நாற்றம் வீசக்கூடிய சூழ்நிலை வந்து நிலவி இருந்துட்டு இருக்கு. இந்த சாக்கடைக்கு முன்பாக தான் இந்த பள்ளியும் இங்கே வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து குழந்தைகளுக்கான ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பகங்களை பொறுத்த வரைக்கும் இங்கு சமையல் கூடங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த வகையில் வந்து சமையல் செய்கிறாங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற இந்த தொகையானது முழுமையாக வந்து அவங்க வந்து செலவு செய்கிறாங்களா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே சமையல் இங்கே வந்து காப்பாளர் இருக்காங்க. அம்மா வணக்கம். குறிப்பாக இங்கே சமையல் வந்து எந்த வகையில் செஞ்சுட்டு இருக்கீங்க? குறிப்பாக வந்து அரசு வந்து ஒரு நாளைக்கு 750 ரூபா பக்கம் ஒதுக்குறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள்? டெய்லி வந்து சுண்டல் போடுறேன் சார். பழங்கள்லாம் வாரத்தில் 2 நாள் போடுறோம். அப்புறம் முட்டை போடுறோம், சிக்கன் போடுறோம். அப்புறம் வந்து சாப்பாடு இட்லி போடுறோம், உப்புமா போடுறோம். அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் தக்காளி சோறு, லெமன் சோறு எல்லாமே இப்போ வந்து நாங்கள் அந்த கலப்பட சாப்பாடு எல்லாமே செய்கிறோம். முன்ன வந்து சமையல் செய்வதற்கான போதுமான ஆட்கள்லாம் இருக்காங்களா? 2 பேர் இருக்கிறாங்க இப்போ டெய்லி கிச்சன்ஸில். அவங்க போதுமான அளவில் இருக்காங்களா? இருக்காங்க 2 பேர், போதுமான அளவு இருக்குது 2 பேர். அதே வந்து குறிப்பாக சமையல் செய்வதற்கான போதுமான ஆட்கள் இருப்பதாகவும், ஆனால் மற்ற பணியாளர்கள் குறிப்பாக ஹெல்ப்பர், பாதுகாவலர் மற்றும் மற்ற பணியாளர்கள் வந்து இங்கே இல்லைன்னு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இங்கே அந்த குழந்தைகளுக்காக செய்யப்படுகின்ற இந்த சாப்பாடு தான் இங்கே வச்சுருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்கம்மா சாப்பாடு? நூக்கல் பருப்பு பாசிப்பயிர் சாப்பாடு, குழம்பு சாம்பார் சாப்பாடு, பீன்ஸு பொரியல். ஒவ்வொரு நாளைக்கு எப்படியெல்லாம் சாப்பாடு பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு இதில் என்ன ஏதாவது உங்களுக்கு சம்பள பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு? குறிப்பாக சாப்பாடுக்கான முழு தொகையும் அரசு சார்பில் உங்களுக்கு வழங்கப்படுதா? கொடுத்துங்க சார், செய்கிறோங்க சார். நான் குக்கு இல்லைங்க சார், ஹெல்ப்பரு. நான் வேலைக்கு சேர்ந்து 25 வருஷம் ஆகும் சார். ஆனால் சம்பளம் எனக்கு 22,000 சில்லரை தான் சார். 2,200 தான் தராங்க. 25 வருஷம் பர்மனெண்ட் ஆகிடுது. இன்னும் பர்மனெண்ட் அவ்வளோ ப்ரமோஷன் வரல சார். ஒன்றும் இல்லை. குக்கு வேறு, அவங்க கூட நாங்கள் சேர்ந்து செய்வோம். அதே வந்து குறிப்பாக இவங்க இங்கே சாப்பாடு தற்போது செஞ்சுருக்காங்க. அவங்க குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய இந்த சாப்பாடு குறிப்பாக அவங்க எந்த வகையில், குறிப்பாக பல்வேறு தரப்பில் வந்து குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு, சாப்பாடுகள் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த சாப்பாடு இப்போ எந்த வகையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓரளவுக்கு இந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அளவு தான் இங்கே சாப்பாடு வந்து செஞ்சுருக்காங்க. தற்போது இந்த குழந்தைகள் பள்ளி, அதாவது இங்கே நடுநிலை பள்ளி இங்கே செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நடுநிலை பள்ளிகளில் அதாவது 1ஆம் வகுப்பு வரை 5ஆம் வகுப்பு துவக்கப்பள்ளி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த துவக்கப்பள்ளியில் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, இந்த மாணவர்கள் என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாணவர்களிடையே நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக ஆதரவற்ற குழந்தைகள் தான் இங்கே வந்து தங்கி பயின்று வந்துட்டு இருக்காங்க. இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளியில் 16 மாணவிகள் வந்து இங்கே வந்து தங்கி பயின்று வந்துட்டு இருக்காங்க. அவங்க மாணவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் இந்த ஆதரவற்ற இல்லை காப்பகத்தில் இங்கேயே படித்து இங்கேயே தங்கி பயின்று வந்துட்டு இருக்காங்க. சில மாணவர்களையும் நம்ம பேசினா, தம்பி உன் பேர் என்னப்பா, நீ எத்தனாவது படிக்கிற? நீ 5வது. உன்னை இங்கே எப்படி பார்த்துக்கிறாங்க? இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க. சாப்பாடுலாம் எப்படி கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? என்ன மாதிரி சாப்பாடுலாம் போடுறாங்க? எல்லா சாப்பாடும் போடுறாங்க. என்னென்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்க? என்ன டைம் நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க? எப்படி உங்களை எல்லாம் பார்த்துக்கிறாங்க? நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த படுக்கப்ப கூட நல்லா பார்த்துக்கிறாங்க. தம்பி நீ சொல்லு, உன் பேர் என்ன? நீ என்ன சாப்பிட்ட காலையில்? ஹை துளசிடா. காலையில் நான் சாப்பிட்டது வந்து மோரும் சாப்பாடும். தொடர்ச்சியாக வந்து இங்கே குழந்தைகளுக்கான சாப்பாடுகள் வழங்கப்படுறதா இவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு பாடமெல்லாம் எப்படி சொல்லி தராங்க? மிஸ் நல்லா சொல்லி தராங்க. உங்களுக்கு ஏதாவது இங்கே ஏதாவது பிரச்சனையா இருக்கா? உங்களுக்கு இங்கே ஏதாவது எப்படி நீங்கள் பாதிக்கிறீங்க? ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை, எதுவும் இல்லை. தேவேந்திரன், இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள் வந்து தற்போது இங்கே பள்ளிகளே பயின்று தற்போது இங்கே பாடம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவரும் வந்து இங்கேருந்து பேருந்துகள் மூலியமாக வந்து பள்ளிகளுக்கு சென்றதால அவங்களுடைய கருத்துக்களை நம்மளால் வந்து கேட்க முடியல. தொடர்ந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்தை வந்து இங்கே இருக்கிற காப்பக கட்டிடத்தை வந்து உடனடியாக பணிகளை துவக்கணும். அதே போல் இங்கே நிலவிட்டு இருக்கிற இந்த சுகாதார சீர்கேடு பணிகளை மற்றும் இங்கே ஆட்கள் பற்றாக்குறை வந்து உடனே நிரப்ப வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்குது. தேவேந்திரன். நிச்சயமா ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர்
அருண்குமார் இணைகிறார். அதே போல நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமாரும் இணைஞ்சிருக்காங்க. திருச்சியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அருண்குமார், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அந்த காப்பகத்தினுடைய தன்மை எப்படியா இருக்கு? உரிய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கா? திருச்சியை பொறுத்தளவு எவ்வளவு காப்பகங்கள், எவ்வளவு மாணவர்கள் பயின்று இருக்காங்க? பதிவு செய்யலாம். நிச்சயமாக இதை வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது குழந்தைகள் நல காப்பகம் என்பது அதிகாரப்பூர்வமாக 20 காப்பகங்கள் இந்த பகுதியில் மாவட்டத்தில் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இதில் சுமார் 1300 குழந்தைகள் வந்து இந்த காப்பகத்தில் வந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை வந்து பாதுகாப்பதற்காக வந்து தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பார்க்கும்போது நேற்று கலாய்வு, இன்றும் கலாய்வு காலை முதல் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்ட போது ஒளிப்பதிவு செய்வதற்கே, அதாவது நம்மை உள்ளே விடுவதற்கே பல காப்பகங்கள் வந்து அஞ்சக்கூடிய நிலையை தான் நம்மால் பார்க்க முடிந்தது. முழுமையாக இந்த புறத்தில் ஒரு ஒளிப்பதிவு கேமராவை எடுத்துச் செல்வதற்கே அவர்கள் வந்து தயக்கம் காட்டி அனுமதி மறுக்கப்பட்டு ஏதேனும் ஒரு குறைகளை சொல்லி ஒரு குற்றங்களை காண்பித்து தான் நம்மளை வெளியே அனுப்பக்கூடிய செயலை மட்டுமே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த காப்பகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, குழந்தைகளை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலை நடைபெற்று வருகிறதா என்பது குறித்து ஒரு கலாய்வு மேற்கொள்ளும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வந்து குழந்தைகள் நல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் அவர்களே தெரிவிக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அவர்களிடமே கேட்கலாம். மேடம், வணக்கம் மேடம். நீங்கள் பேசும்போது பல விஷயங்கள் சொன்னீங்க, அது எங்களுக்கே பல அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படின்றப்போ இது எப்படி நடக்குது, இது என்னென்ன பிரச்சனைகளை முன்வைக்கிறீங்க மேடம்? இல்லை, இன்றைக்கி வந்து குழந்தைகள் நல குழும தலைவர் இந்திரா காந்தி என்னுடைய குழு சார்பாகவும் என் குழந்தை தலைவர் சார்பாகவும் நான் பேச விரும்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி மாவட்டத்தில் 20 குழந்தைகளுடைய காப்பகங்கள் இருக்குது, பதிவு பெற்ற காப்பகங்கள். இந்த பதிவு பெற்ற காப்பகங்கள் வந்து முழுமையான சிடபிள்யூசியோட சர்டிஃபிகேஷனோட பண்ணி இருந்தால் நலமாக இருக்கும். நிறைய ஹோம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் இன்னும் விடை தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, சம்மர் வெக்கேஷனுக்கு குழந்தைங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறப்போ அவங்க எப்படி வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் குழந்தைகளாக வருவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்கள் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலருக்கு கொடுத்துருக்க அவங்க வந்து எங்களுக்கு ஆய்வு செய்து அறிக்கை தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிக்கை முழுமையாக வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் நாங்கள் இதுக்குள்ளே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும். ஆனால் வந்து வெக்கேஷனுக்கு ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கிறப்போ ஏன் ரெகுலராக வளர்க்குறதுக்கு குழந்தை இல்லை? இன்றைக்கி வந்து சோஷியல் இன்டிகிரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி தான் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். குழந்தைங்க வந்து நம்ம வந்து குழந்தைங்களோட தன்மானத்தையும் அதுங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம பாதுகாக்கிறது நம்மளுடைய மிக முக்கியமான கடமை. அப்படி இருக்கிறப்போ தாய் தகப்பன் இருக்கப்பட்ட குழந்தைகள், அடுத்த மாவட்டத்து குழந்தைகள் இங்கே வரக்கூடாது, ஹோமில் இருக்கக்கூடாதுங்கிறது இட்ஸ் அ ரூல். அதையும் மீறி காப்பகங்களில் குழந்தைகள் இருக்காங்க. நாங்கள் இப்போது நிறைய ஹோம்ஸ் வந்து டீம் ஒர்க்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி, அப்படின்னு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ பணம் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ நிதி கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து இப்போது நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது இது எவ்வளோ முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது என்ன பயன்பாடு அதில் அவங்களுக்கு? இல்லை, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகளை நடத்துகிற ஹோமுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு மாதம் ஃபண்டட் ஹோமுக்கு ஒரு குழந்தைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம். இது வரைக்கும் வெல்ஃபேரில் போன வருடம் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் வெல்ஃபேரில் 750 ரூபாய் கொடுத்துட்ருந்தாங்க. இதுக்கு இப்போ தான் சோஷியல் டிஃபென்ஸுக்கு வந்திருக்கு. சோஷியல் டிஃபென்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் 2000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த 2000 ரூபாய் கொடுக்குறப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து முழுமையான மானிட்டரிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. எல்லா ஹோம்லேயும் இப்போ நாங்கள் வந்து சிஎன்சிபி சைல்டு, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் நீடு சைல்டு அப்படின்னா அவங்கள வந்து நாங்கள் பிஓ அறிக்கையும் வாங்கி, டிசிபிஓ அறிக்கையும் வாங்கி, அதுக்கப்புறம் நாங்களே களத்தில் நேராக போய் குழந்தைங்களை விசாரித்து அவங்களுக்கு தேவைப்படுற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இப்போ சிஎன்சிபி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி ஒரு குழந்தை வராதுங்கிற நம்பிக்கையோடு இருக்கோம். ஆனால் இப்போது எங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த மாவட்டத்து குழந்தையும் பேரண்ட்ஸ் இருக்கிற குழந்தையும் அவங்க சொல்கிற எல்லா பேரண்ட்ஸும் எங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹோம் நல்ல ஹோம், இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், இந்த மாவட்டம் நல்ல மாவட்டம், இவ்வளோ நாள் நாங்கள் இங்கே படிக்க வச்சுட்டோம், எங்கள் ஊருக்கு பஸ்ஸு இல்லை. இது வந்து உங்களுடைய இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. அதை தாண்டி வந்து நீங்கள் பேசும்போது நிறையா தகவல்களை சொன்னீங்க. இது வந்து பாலியல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு ஹோமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்றப்ப எந்த மாதிரி ஹோமில் என்ன மாதிரி பிரச்சனை நடக்குது? இது வந்து ஒரு அரசாங்க விதிமுறை பிரகாரம் தான் நடக்குதா? இது 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு குழந்தை விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்றப்ப இது ஒரு அதிர்ச்சியான விஷயம். அப்படின்றப்ப இது எப்படி நடக்குது, என்ன எங்கே வந்து தப்பு நடக்குது? இல்லை, நான் சொல்கிற எல்லா விஷயமுமே வந்து இப்போது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து முழுமையான கண்காணிப்புக்கு கீழே இப்போ வந்துருச்சு. எங்களுடைய நேரடி கண்காணிப்புக்கு வந்ததுக்கப்புறம் எந்த தவறுகளும் நடக்காதுங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ நாங்கள் டீம் ஒர்க்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இப்போது எங்களுடைய இந்த ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்ல முடியும். இந்த குழந்தைகளுக்கு 2000ன்னு வந்ததுக்கப்புறம்
நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ 125 குழந்தை ஒரு ஹோமில் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 குழந்தை தான் எங்கள் குழந்தையா இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை முழுமையாக குழந்தைகள் நல குழுமம் அனுமதிக்கப்பட்ட குழந்தையாக மட்டும் இருந்தால் தான் கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ இந்த ஃபண்டு வாங்குகிற ஹோம் பூராவுமே குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைக்கிறப்போ கமிட்டியோட நாலேஜ் இல்லாமல் பண்ணக்கூடாது. லீவுக்கு அனுப்பிச்சாலும் அவங்க கமிட்டியோட இந்த 4 லட்ச ரூபாய் குழந்தை விற்கப்படுறதா சொல்கிறீங்க அப்படின்றப்போ அதை தாண்டி வந்து சரி ஹோம் வந்து எப்போ சட்ட ரீதியாக வந்து ஹோம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து நிறையா வந்து இப்போ வழக்குகளே இருக்குது அப்படின்றப்போ ஒரு வழக்கு வந்து ஒருத்தர் மேலே வந்து பாலியல் வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அவர் ஹோம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்றப்போ அது வந்து முறையான ஒரு ஹோம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு பாலியல் வழக்கு போட்டிருக்கிறவர் ஒரு ஹோம் டைரக்டராக இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து அந்த ஹோமுக்கு அனுமதி வழங்க முடியாதுன்னு தான் சொல்லிகிட்ருக்குறோம். அவர் எப்படி வந்து அந்த கேஸை வந்து போலீஸ் வந்து எம்எஃப் பண்ணுறாங்க, எப்படி எம்எஃப் பண்ணாங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அதில் வந்து அந்த வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு குழந்தைகள் நல குழும உறுப்பினர், முன்னாள் உறுப்பினர், எஸ்சிபிசிஆராகவும் இருந்தாங்க, மாவட்ட கமிஷனில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கமிஷன்லேயும் இருந்தாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து நிச்சயமாக தவறாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய சமூக ஆர்வலர். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கம்ப்ளைண்ட் வந்து எம்எஃப் ஆகுது அப்படின்னா அது அவங்க வரைக்கும் கூப்பிட்டு விசாரித்தாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கேஸோட முழுமையான தகவல் கேட்குறோம், ஒரு ஹோம் பதிவு பண்ணுறதுக்கு வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு ஹோம் நாங்கள் கிருஷ்ணா ஹோமுங்கிற ஒரு ஹோமுக்கு நாங்கள் போகிறோம். அதில் வந்து வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, தகரத்தை வச்சு அடைச்சிட்டு குழந்தைங்கள வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து அங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, குழந்தைங்களுக்கு சிக் ரூம் இல்லை. இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கிறப்போ நாங்கள் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அவங்களும் இன்னும் வரல. இந்த மாதிரி ஹோமெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இன்டிகிரேட்டட் சைல்டு இருக்குது. இன்டிகிரேட்டட் அப்படின்னா என்ன விஷயம்னா, முதியோர் இல்லத்தில் 25 குழந்தைங்க வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதியோர்கள் வந்து மனதளவில் அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஒரு ஆதரவு வேணும், முதியோர்களுக்கும் தங்களுக்கு ஒரு உறவு வேணுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் ஒரு நல்ல ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்கீமில் வர்ற குழந்தைகள் எங்கள்கிட்ட வந்து குழந்தை நல குழுமத்தில் இன்னும் ஆஜர்படுத்தப்படலை. இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் 2 ஹோம் இருக்குது. விடிவெள்ளி, அந்த விடிவெள்ளிங்கிற ஹோம் பார்த்திங்க அப்படின்னா 2012 அவங்க வாங்கிட்டாங்களா ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனால் 2017 எங்கள்கிட்ட ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஹோம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து செய்ய முடியும்னு சொன்னோம். ஆனால் இப்போ பார்த்தா 2012 நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டோன்னு எங்கள்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக தேவேந்திரன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனுடைய தலைவர்களே வந்து தற்போது வந்து குழம்பக்கூடிய சூழல் தான் ஏற்படுகிறது. இது ஒரு பார்க்கும்போது இது ஒரு பயம் கூட வந்து இதற்கு காரணமாக அமைந்திருக்குது என்று சொல்லணும். அவர் அருகாமையில் தான் இருக்கிறார்கள் என்றாலும் பயந்து கொண்டு தான் அவர்களும் பேசக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எப்படி இவ்வளவு முறைகேடுகள் நடைபெறுகிறது என்பது ஒரு சாதாரண ஒரு காப்பகம் என்று நாம் கூறிவிட முடியாது. இதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. நிதிக்காக பல வேலைகள் செய்யப்படுகின்றன, குழந்தைகளை வைத்து விற்பனை செய்யப்படுகிறது. தொலைக்காட்சி வாயிலாக, அதாவது தொலைக்காட்சி மூலமாக சொல்வதற்கு தான் பலரும் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திரன், ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. இது குறித்து இன்னமும் ஆய்வு செஞ்சு இன்னமும் கள நிலவரங்களை அறிஞ்சு நம்ம இது குறித்து இன்னமும் தீவிரமாகவே அலசுவோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை, அங்கு காப்பகங்கள் எப்படி பராமரிக்கப்பட்டு இருக்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் இளஞ்சிறார் காப்பகங்களுக்கான விதிமுறைகளை வரையறுத்ததை தொடர்ந்து தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த 20 காப்பகங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து தற்போது ஆண் குழந்தைகள் காப்பகம் 17, பெண்கள் காப்பகம் 17 மற்றும் 2 பாலாருக்குமான காப்பகங்கள் 27 என மொத்தமாக 61 காப்பகங்கள் இந்த மாவட்டத்தில் உள்ளது. பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இன்னைக்கு காப்பகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துறதுக்கான கமிட்டி என்பது முறையாக செயல்படுத்துதா என்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு குழந்தைகள் தாக்கப்படுவது என்பது அதிகரித்திருக்கு குழந்தைகள் காப்பகத்தில். தற்போது உரிமம் ரத்து செய்யப்பட்ட கூட்டுரன்காடு கெனன் காப்பகத்தில் குழந்தைகள் விதிமீறி தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காப்பகத்தில் தங்கியுள்ள குழந்தைகள் வெளியூரை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்ற இயலவில்லை என அதன் உரிமையாளர் கூறுகிறார். குழந்தைகள் இல்லத்தோட என்னெல்லாம் தேவைகள் இருக்குது, என்னெல்லாம் அடிப்படை தேவைகள் தேவைப்படுது, நிறை குறைகள் வந்து அந்த கமிட்டியில் எடுத்து கூறி அதை வந்து நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குழந்தைகள் காப்பகங்களை கண்காணிப்பதில் அரசு இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் மாதந்தோறும் அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜே இசக்கி ராஜா, நியூஸ் 7 தமிழ், தூத்துக்குடி.
தமிழகம் முழுவதும் நிறைய இடங்களில் காப்பகங்களுடைய உண்மையான நிலைமையை நம்ம காட்சிப்படுத்தணும்னு சென்றால் பல இடங்களில் அந்த காட்சிப்படுத்துறதுக்கு ஒளிப்பதிவு கருவிகளை உள்ளேயே அனுமதிக்க மறுத்தாங்க. நிறைய இடங்களில் நம்ம நேரலையிலேயே பார்த்தோம், உண்மைகளை வந்து மறைத்தோ அல்லது சரியான விஷயங்களை தரவோ இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரியான நிலைமைக்கு என்ன காரணம்? சிறுவர் நலன் தமிழகத்தில் எப்படி பாதுகாக்கப்பட்டுருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களில் சுரண்டப்படுது அப்படிங்கிறது குறித்து, இந்த குறிப்பாக ஆதரவற்றோர் இல்லங்கள் குறித்தும் சிறுவர் நலன் குறித்தும் பல்வேறு வழக்குகளை ஹைகோர்ட்லேயும் சரி மற்ற நீதிமன்றங்களையும் பதிந்திருந்த பாடம் நாராயணனோடு நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். பராமரிக்க முடியாத குழந்தைகளிலும் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளையும் பராமரிக்கக்கூடிய ஒரு இடமாக குழந்தைகள் காப்பகம், சிறுவர் காப்பகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது தமிழகத்தில் மிக ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனமாக அது மாறிவிட்டது. இந்த காப்பகத்தை பயன்படுத்தி பலர் ஒரு தொழிலாக நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் காப்பகத்துடைய நிலை என்ன? இது தொடர்பாக பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து காப்பகங்களை மூடி அதற்கான பல விஷயங்களை கையாண்டிருக்கிறார் பாடம் நாராயணன். அவர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், இந்த குழந்தைகள் காப்பகம் என்று பார்க்கும்போது வந்து ஒரு துவக்கத்தில் வந்து ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சேவை மையமாக இருந்தது. தற்போது தெருவுக்கு தெரு, பகுதிக்கு பகுதி வந்து இந்த குழந்தைகள் காப்பகம் என்ற பெயரில் ஆங்காங்கே நடத்தப்படுகிறது. அதில் எந்த வித விதிமுறைகள் இல்லாமல் எந்த ஒரு இல்லாமல் நடத்தப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை என்ன செய்யணும்? முதல்ல தமிழகம் பார்த்தீர்கள் என்றால் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்கிறது. தமிழக அரசின் நலத்திட்டங்கள் வந்து குழந்தைகளிலிருந்து முதியோர் வரையும் பெண்கள் எல்லோருக்குமே வந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. சமூக நீதி அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழகத்தில் தான் இன்றைக்கு குழந்தைகளுக்கு குறிப்பாக பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குடும்பங்கள் வந்து இன்றைக்கு கூட்டு குடும்பங்கள்லாம் சிதறி போய் தனி குடும்பங்களாகி கொண்டிருக்கின்றன. பல குடும்பங்களில் வந்து தாய் மட்டுமே அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இப்படி அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் HIV பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அதில் வந்து தாய் தந்தையர் இறந்து அதனால் ஆதரவற்று போகின்ற குழந்தைகள் இருக்கின்றன. அப்புறம் முறை தவறிய உறவினால் பிறக்கும் குழந்தைகள் வந்து தெருவில் விடப்படுகின்றன. அதேமாரி பெண் குழந்தைகள் வந்து நம்ம குழந்தை காப்பகங்களில் விடப்படுகின்றன, இல்லைன்னா தொட்டில் குழந்தை திட்டத்தில் விடப்படுகின்றன. இப்படி பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படுகின்றன. இது மட்டுமில்லாது வடகிழக்கு மாநிலங்கள், வட மாநிலங்கள்லேருந்து கடத்தப்பட்டு வருகின்ற குழந்தைகள், பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகின்ற குழந்தைகள் என்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு குழந்தைகள் ஆளாகி வருகின்றன. இப்படி வந்து ஆதரவற்று போகும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாகத்தான் குழந்தை காப்பகங்கள் பார்க்கப்படுகின்றன. தனியார் தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் காப்பகங்களும் இருக்கின்றன, அரசு நடத்தும் காப்பகங்களும் இருக்கின்றன. இந்த காப்பகங்கள் வந்து எப்படி முறையாக பராமரிக்கப்பட வேண்டும், அதற்கான விதிகளை எல்லாம் வந்து சிறார் நீதி மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2000 உருவாக்கப்பட்ட சட்டம் கூறுகின்றது. அதுக்கப்புறம் 2015 ஆண்டு மிகச்சிறந்த ஒரு சட்டத்தை வந்து இந்திய பாராளுமன்றம் உருவாக்கியிருக்கிறது. சொல்லப்போனால் உலகத்திலேயே மிகச்சிறந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் என்று சிறார் நீதி மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 கூறலாம் நம்ம. ஆனால் சட்டம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுனாமிக்கு அப்புறம் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து பெருகி இருக்கின்றன. இதில் வந்து ஒரு சிறிய அளவிலான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இல்லை இந்த மாதிரி சமூக பார்வை உள்ளவர்கள் வந்து நல்ல சேவை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். மருத்துவ சேவையாக இருக்கட்டும், HIV பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவியாக இருக்கட்டும், அதேமாதிரி ஆதரவற்றோர் இல்லங்கள் நடத்துபவர்களாக இருக்கட்டும், மிக சிறிய பகுதியாக இருக்கிறது. ஆக பெரும்பாலானவர்கள் வந்து சுனாமிக்கு அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்டு நிறுவனம் நடத்துவதே இன்றைக்கு அதேமாதிரி காப்பகங்கள் நடத்துவதே வந்து ஒரு பெரிய ஒரு சுரண்டல் தொழிலாக தமிழகத்தில் மாறிவிட்டது என்பதுதான் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு உண்மை. சமூக நலத்துறையினர் சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட திருவுப்பாலத்தை நிறைவு செய்கிறோம். வணக்கம்.